அட்வான்ஸ் டக் பிளான்ச் அண்ட் ஸ்டாடல் பிளான்ச் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். டக் பிளான்ச்சை பின் பண்ணி வச்சிருக்கேன், வேணும்னு நினைக்கிறவங்க பார்த்துக்கோங்க. ஒரு குட்டி எக்ஸாம்பிளுக்கு இப்போ எல்போ லிவர் டக்ல இருந்து ஸ்ட்ரெயிட்டா போகும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம லோவர் பாடியோட வெயிட் அதிகமாகுது. அதை பேலன்ஸ் பண்றதுக்காக நம்ம அப்பர் பாடி ஃப்ரண்ட்ல லீன் பண்றோம். ஸோ இதே கான்செப்ட் தான் நம்ம பிளான்ச் பண்ணும் போதும் நடக்குது. ஆனால் அங்கே நம்ம எல்போ சப்போர்ட் பண்ணி வச்சிருப்போம், இங்கே சப்போர்ட் எதுவும் இல்லாதனால நம்ம ஷோல்டர் ஸ்ட்ரென்த்தில் தான் ஹோல்ட் பண்ணி ஆகணும். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த ஸ்ட்ரென்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு 3 ஒர்க் அவுட்: ஹேண்ட் ஸ்டாண்ட் புஷ்அப், சூடோ புஷ்அப், டக் பிளான்ச் புஷ்அப். ஓகே, இப்போ அந்த ஸ்கில்லை பண்ணுறதுக்கான ஸ்ட்ரென்த் நம்மளுக்கு வந்துருச்சு. ஆனால் நம்மளோட பாடி, மசில், டெண்டான்ஸ், போன் எல்லாம் அந்த ஸ்கில்லுக்கு அடாப்ட் ஆகணும். அதுக்காக ஒரு 3 ஒர்க் அவுட். வழக்கம் போல் ஒரு பேண்டை யூஸ் பண்ணி நம்ம ஹோல்ட் பண்ணுறோம். ரஷ் பண்ணாமல் 10 to 15 செகண்ட்ஸ் எதில் ஹோல்ட் பண்ண முடியுதோ அதே ஃபார்மில் ஹோல்ட் பண்ணுங்கள். செகண்ட் ஒன், அந்த ஃபார்மில் ஹோல்ட் பண்ணுறது தான் கஷ்டம், அந்த ஃபார்முக்கு போகிறது அவ்வளோ கஷ்டம் இல்லை. ஸோ அதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி சடனாக போயிட்டு சடனாக க்ளோஸ் பண்ணிக்கணும். அது அட்வான்ஸ் டக்காக இருந்தாலும் சரி, ஸ்டாடலாக இருந்தாலும் சரி, எதில் பண்ண முடியுதோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. தென் லாஸ்ட்டாக ஒரு ஒர்க் அவுட்: பிளான்ச் லீன் டு பைட் போஸ். இப்போ சொன்ன எல்லாத்தோட ஃபார்மும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் இன்னும் சில தகவலுக்கு கீழே போட்டிருக்கதை படிச்சுக்கோங்க.